இப்பெல்லாம் சின்ன வயசுலே பெண்கள் பூ பெய்திடுறாங்க. ஒவ்வொரு மாதமும் இடுப்பு வலி, கை கால் வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம 30 வயதை கடக்கக்கூடிய பெண்கள் இடுப்பு வலி பிரச்சனையாலும் கை கால் வலி பிரச்சனையாலும் அவஸ்தைப்படுறாங்க. இன்னும் சில பெண்களுக்கு சரியான முறையில அந்த உதிரப்போக்கு வராது. இன்னும் சில பெண்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும். இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட PCOD, PCOS இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையை நல்ல வலு சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஆரோக்கியமான சுவையான உருண்டை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உருண்டையை நீங்க மாதத்துல ஒரு 5 முறை, அதாவது ஒரு 5 உருண்டை சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு மாதம் வரக்கூடிய இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் இன்னைக்கு இந்த கப்பால 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட முழு உளுந்து, கருப்பு உளுந்து தான் தாராளமாக பயன்படுத்திங்க. ஆனால் வெள்ளை உளுந்து இந்த இடத்துல பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வெள்ளை உளுந்தை காட்டிலும் கருப்பு உளுந்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும். கர்ப்பப்பையில் தங்கியிருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி அந்த உதிரப்போக்கு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இதில் அழுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 முறை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு தட்டில் பரப்பி விட்டுக்குங்க. இது நீங்கள் ஃபேன்லே, அதாவது எங்கேயா வச்சாலும் சரி, இல்லைனா ஒரு வெயிலில் கூட வச்சாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அந்த தண்ணி எல்லாமே இழுத்துக்கும், ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே இழுத்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. அந்த உளுந்து நல்லா சிவந்து வரணும். அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனை வரும். வீடு முழுக்குமே அந்த உளுந்து வறுபடும் போது அவ்வளோ ஒரு வாசனை வரும். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த உடச்ச கடலை அந்த பேனோட ஹீட்லேயே வறுபட்டால் போதும். 2 கப் உளுந்துக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் கிடையாது, ஒரு சின்ன குறகுறுப்பு தன்மை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்க்குறேன். கருப்பட்டியை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துங்க. இல்லை பொடிச்ச கருப்பட்டியை கடையில் கிடைக்குது, இப்போல்லாம் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு சுவை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல வெல்லம் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தாமல் கருப்பட்டி பயன்படுத்துங்க. ஏன்னா கருப்பட்டி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வெளியேற்றும், அந்த இடுப்பு வலியை சரி செய்யும். இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா சுற்றி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இதை இப்போ நம்ம ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதே பேன்ல 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நல்லெண்ணெய் பாதி நெய் பாதி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது. ஆனால் முழுக்க நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் இதனுடைய மருத்துவ பலன் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அந்த காலத்துலலாம் அந்த பூ பெய்த பெண்களுக்கு பச்சை நல்லெண்ணெயை குடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த டைமில் குடிக்கும்போது காலம் முழுவதுமே, அதாவது அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதுமே இடுப்பு வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த இடுப்புக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும். அது மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸையும் சரி செய்யும். இப்போ இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகணும் கிடையாது, லைட்டா கொஞ்சம் சூடானா மட்டும் போதும், கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப பாருங்க, மிதமான சூட்டுக்கு அந்த எண்ணெய் வந்துருச்சு. இப்ப இந்த எண்ணெயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கரண்டியை பயன்படுத்தி கலந்து விடுங்க. கையை பயன்படுத்தாதீங்க, சுட்டுடும். நல்லா கலந்து விட்டுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்ப கையை வச்சு அப்படி ஒரு கொஞ்சமா எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகா சுலபமா பிடிக்க வரும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஆரோக்கியமான உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். சப்போஸ் உங்களுடைய பிள்ளைங்க ஹாஸ்டலில் அந்த மாதிரி தங்கி படிக்கிறாங்கன்னா தாராளமாக ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பசங்களுக்கு செய்து கொடுங்க. இது முக்கியமாக அந்த மாதவிடாய் சமயங்களில் நீங்கள் செய்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு இடுப்பு சத்து கிடைக்கும். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு பீரியட்ஸ் வராது. சில சமயங்கள் இந்த டேட்லாம் தள்ளி போகும். அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரியான முறையில் அந்த உதிரப்போக்கு இருக்காது. இல்லைன்னா இன்னும் சில பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்த பிறகு ஓவரா ப்ளீடிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெண்கள்லாம் அந்த டைமில் சாப்பிட்றத விட கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு இல்லை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சாப்பிடும்போது, அதாவது உங்களுக்கு ஒரு 10ஆம் தேதி டேட் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் 1ஆம் தேதி இல்லைன்னா ஒரு 25ஆம் தேதி போல் சாப்பிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இடுப்பு வலி இருக்காது. அந்த பீரியட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளோவாக போக ஆரம்பிக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. அவ்வளோ ஒரு அற்புதமான உருண்டைங்க இது. எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம். இப்போ தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. தினமுமே ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.